வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. இலங்கையின் சுகாதார தரம் தொடர்பில் பாராட்டு. உயர் நீதிமன்றத்தால் 6 போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகளாக அறிவிப்பு. அதிக விலையில் பொருட்களை விற்றவர்களுக்கு நேர்ந்த கதி. தொடர்வது விரிவான செய்திகள். கொட்டாவை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் நிலைய பொறுப்பதிகாரி LPB சமரசிங்கம் மற்றும் 6 அதிகாரிகள் தனியார் பேருந்து உரிமையாளரை எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி கைது செய்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தங்கள் சொந்த பணத்திலிருந்து 1 மில்லியன் ரூபாவை மனுதாரருக்கு வழங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொட்டாவை பன்னிப்பிட்டியவைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தர, நீதிபதிகள் ஜாந்த கொடேகொடவ மற்றும் ஜனத் சில்வா ஆகியோரின் ஒப்புதலுடன் இந்த தீர்ப்பை வழங்கினார். 2021 ஜூலை 9 இரவு எந்தவொரு நியாயமான காரணமுமின்றி கைது செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு மண்டியிட வைக்கப்பட்டு தலையில் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக மனுதாரர் இந்த மனுவில் தாக்கல் செய்திருந்தார். வழக்கின் தீர்ப்பை அறிவித்த உயர் நீதிமன்ற நீதிபதி மேனகா விஜயசுந்தர மன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்ததில் பிரதிவாதிகள் காவலில் இருந்தபோது மனுதாரரை கொடூரமாக சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தியது உறுதி செய்யப்பட்டது என்றார். இலங்கை வளர்ச்சியடைந்த நாடுகள் கடைபிடிக்கும் சுகாதார தரத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் ரெட்ரோஸ் அதானோம் கெப்ரியல் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவுக்கான பிராந்திய குழுவின் 78வது அமர்வு இன்று இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. 15 வரை இது கொழும்பில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் WHO தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் பொறுப்பாளர் 8 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் 2 நாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் மற்றும் பிற WHO நிபுணர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் இவ்வாறு பாராட்டியிருந்தார். இலங்கை அபிவிருத்தியடைந்து வரும் நாடு என்பதோடு இடைநிலை வருமானத்தை பெறும் பகுதியில் இருந்தாலும் சுகாதாரத்துறையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. நான் 7 வருடங்களுக்கு முன், அதாவது 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சுகாதார தின நிகழ்வில் கலந்து கொண்டேன். அன்றிலிருந்து இன்றைய நாளைக்கு ஒப்பீட்டளவில் இலங்கை சுகாதாரத்துறையில் முன்னேறியிருப்பதாகவும் சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இலங்கை பொது சுகாதாரத்துறையில் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டதாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரம் புகையிலையை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த முனைந்த முதல் ஆசிய நாடாக இலங்கை காணப்படுவதாகவும் புகழாரம் சூட்டினார். அதிக விலைக்கு நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட 3 வர்த்தகர்களுக்கு ரத்னபுரி மற்றும் மதுகம நீதிமன்றங்கள் இன்று அபராதம் விதித்துள்ளன. 1 கிலோ கீரி சம்பா அரிசியை 295 ரூபாய்க்கு விற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட கிரியல்ல இடங்கொடவையில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடிக்கு ரத்னபுரி நீதவான் நீதிமன்றம் 2,10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் 500 மில்லிலீட்டர் தண்ணீர் போத்தலை 100 ரூபாய்க்கு விற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட ரத்னபுரி குடுகல்வத்தையில் உள்ள ஒரு உணவகத்திற்கு ரத்னபுரி நீதவான் நீதிமன்றம் 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இதே நேரத்தில் 1 கிலோ கீரி சம்பா அரிசியை 310 ரூபாய்க்கு விற்றதாக ஒப்புக்கொண்ட கள்ளுத்துறை மதுகம பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு மதுகம நீதிமன்றம் 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்று காலை வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும், தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் தற்போதுள்ள அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்திற்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நன்மகிழ்ச்சிக்காகவும்
உள்ளதாகவும் செயற்பட்டுக் கொண்டு உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கஷ்ட பிரதேசம், அதிக கஷ்ட பிரதேசங்களில் பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் சரியான முறையில் வகுக்கப்படவில்லை என்றும் அந்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இது தொடர்பில் மாகாண கல்வி பணிப்பாளர் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருந்தமை அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு மேல்முறையீட்டு இடமாற்ற சபையை கூட்டுமாறு கோரியிருந்த பொழுதும் வடமாகாண கல்வி பணிப்பாளரும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரும் ஆசிரியர்களுக்கு மேன்முறையீட்டு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் விண்ணப்பத்தை வலய கல்வி பிரிவும் மாகாண கல்வி பிரிவும் ஏற்றுக்கொள்ளாமல் ஆசிரியர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசியும் அவர்களை அவமதித்து பேசியும் அனுப்பின சம்பவங்களே இடம்பெற்றதாக கூறுகின்றனர். ஆகவே தமது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் தாம் ஈடுபட போவதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் கருத்து தெரிவித்தனர். தோப்பூர் முன்னம் போடிவெட்டை கிராமத்திற்குள் இன்று திங்கட்கிழமை அதிகாலை காட்டு யானைகள் உட்புகுந்து சேதம் விளைவித்துள்ளன. இதன்போது தென்னை, வாழை, மா உள்ளிட்ட மரங்கள் காட்டு யானைகளால் தும்சம் செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதமாக காட்டு யானைகளின் அட்டகாசம் இந்த பிரதேசத்தில் அதிகரித்துள்ளதாகவும் வீடுகளில் சிறுவர்களை வைத்துக் கொண்டு இருப்பது அச்சமாக இருப்பதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த அரசாங்கத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருப்பதால் யானை பிரச்சினைக்கு உரிய தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என தோப்பூர் முன்னம்போடி வெட்டை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.